ஜமா படத்துக்கான டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு டீசர் பார்க்க நல்லா இருக்கு. ஆகஸ்ட் 2 படம் ரிலீஸ் ஆகும். சித்தார்த்தோட சித்தார்த் 40 மூவில சரத்குமார், தேவயானி, மீதா ரகுநாத், சைத்ராலா நடிக்க போறதா அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. ஸ்ரீ கணேஷ் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு. குக்கு வித் கோமாளி அஸ்வினோட அடுத்த படம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. விஜய் ஆதிராஜ் டைரக்ஷன்ல அஸ்வின், நரேன், ஷாம், பிக் பாஸ் ஜூலி, நம்ரிதா நடிக்கிறாங்க. மிஸ்டர் எக்ஸ் மூவில இருந்து சரத்குமாரோட பர்த்டே ஸ்பெஷல் போஸ்டர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் தி ஸ்மைல் மேனோட ஃபர்ஸ்ட் லுக்கும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. பிருத்திவிராஜோட ஆடிச்சு வித்தம் படம் ஜூலை 19 ஓடிடில வரப்போகுது. இந்த படம் எப்போ ஓடிடில வரும் நிறைய பேர் கேட்டீங்க. இப்ப அபிஷியலா சொல்லிட்டாங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல இது வரும். ஷாருக் கானோட கிங் படம் அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு பண்ணி வந்திருக்கு. மனோரதங்கள்னு ஒரு ஆந்தாலஜி சீரிஸ் இப்ப வரப்போகுது. இதுக்கான ட்ரெய்லர் ஜூலை 15 ரிலீஸ் ஆகும். இந்தியன் 2 செகண்ட் டே கலெக்ஷன் இப்ப பார்ப்போம். தமிழ்நாடு 25.1 கோடி, ஆந்திரா தெலுங்கானா 13.8 கோடி, கர்நாடகா 5.8 கோடி, கேரளா 3.35 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 3.3 கோடி, ஓவர்சீஸ் 36.65 கோடி, டோட்டலா 88 கோடி. சோ இந்தியன் 2 2 டேஸ் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 88 கோடி. இந்தியன் 2க்கு நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்தோம். கலெக்ஷன் பெரிய அளவுல டிராப் ஆகல இன்னைக்கு வரைக்கும். ஆனா நாளைக்கு தான் ஒர்க்கிங் டே. சோ படத்தோட வசூல் எந்த அளவுக்கு டிராப் ஆகுதுன்னு நாளைக்கு தான் தெரியும். கூலியோட ஷூட்டிங் ஹைதராபாத்ல போச்சு. ஒரு மாசம் கிட்ட அங்க ஷூட்டிங் போகணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நாளைக்கு சென்னையில ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு செட்டு போட்டு அங்கதான் ஷூட்டிங் போகுது. ராயன் படத்துக்கான ட்ரெய்லர் ஜூலை 16 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. ஜூலை 26 படம் ரிலீஸ் ஆகும். தி கோட் மூவிக்கான ஷூட்டிங் ஒரு நாள் மட்டும் பேட்ச் ஒர்க் பெண்டிங் இருக்குன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். அந்த ஷூட்டிங் இப்ப போய்கிட்டு இருக்கு. அண்ட் இப்ப முக்கியமான அப்டேட் என்னன்னா, இந்த படத்தை இங்கிலீஷ்ல டப் பண்ணி விடுறதுக்கான டாக்ஸ் போகுது. சோ எல்லாம் ப்ராப்பரா அமைஞ்சா கோட் படம் இங்கிலீஷ்லயும் டப் ஆகும். வேட்டையன் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்களா? கோட்டோட தேர்ட் சிங்கிள் டீசர் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கரெக்டா தெரியல. ஆனா எல்லா அப்டேட்டும் அடுத்த மாசம் வந்துரும். ஏன்னா அதுக்கு அடுத்த மாசம் படம் வருது. வேட்டையன் ஷூட்டிங் இன்னும் முடியல, இன்னும் இருக்கு. விடாமுறிச்சு ஷூட்டிங் எப்ப முடியும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்னோட கெஸ் படி எப்படி இந்த மாசம் முடிச்சிடணும். இந்தியன் 2க்கு ரிவ்யூ நெகட்டிவா வந்துட்டு, அதனால இந்தியன் 3க்கு நல்ல டைம் எடுத்து குறையெல்லாம் சரி பண்ணி தானே ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்தியன் 3 பொங்கலுக்கு வருமா? அப்ப குட் பை டக்லியோட கிளாஷ் ஆகுமான்னு கேக்குறீங்க. பொங்கலுக்கு படம் வருதுன்னு இன்னும் அவங்க சொல்லல. 2025 ரிலீஸ்னு சொன்னாங்க, அது மட்டும் தான் கன்ஃபார்ம். பொங்கல் இன்னும் சொல்லல. கேம் சேஞ்சர் பொங்கலுக்கு வரலனா வேணா இந்தியன் 3 பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாம். ஆனா கேம் சேஞ்சர் படம் இந்த வருஷம் கடைசி இல்ல பொங்கலுக்கு வரும்னு தான் எதிர்பார்க்கப்படுது. சோ கேம் சேஞ்சரை பேஸ் பண்ணி தான் இந்தியன் 3 ரிலீஸ் இருக்கு. அண்ட் இப்ப கமெண்ட் படிச்ச மாதிரி இந்தியன் 2க்கு ரிவ்யூ சரியா வராததுனால இந்தியன் 3 இன்னும் சரி பார்ப்பாங்க. இந்தியன் 3க்கான ஷூட்டிங் முடிஞ்சதா? குட் பை டக்லியோட ஷூட்டிங் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. குட் பை டக்லியோட அடுத்த ஷெட்யூல் இன்னும் ஆரம்பிக்கல. விடாமுறிச்சுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்தியன் 3 ஃபுல்லா முடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே முடிச்சிருந்தா கூட ஒரு சில சீன்ஸை மாத்த வாய்ப்பு இருக்கு இந்தியன் 2 ரிவ்யூனால. விடாமுறிச்சு, கங்குவா, வேட்டையன் இதுல எந்த 2 படங்களை கிளாஷ் ஆகும் இல்ல தனியா வருமா? அண்ட் இந்தியன் 2 படம் ஹிட் ஆகுமான்னு நிறைய பேர் கேக்குறீங்க. அது நாளைக்கு வசூலை பொறுத்து தான் இருக்கு. நாளைக்கு வசூல் எந்த அளவுக்கு டிராப் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் படம் ஹிட் ஆகுமா என்னன்னு தெரியும். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேட்டையன் கங்குவா கிளாஷ் ஆகாது. விடாமுறிச்சு கங்குவா வேணா மேபி கிளாஷ் ஆகலாம். அதையும் உறுதியா சொல்ல முடியாது. இந்தியன் 2 நார்த் இந்தியால நல்லா ஓடுதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு பெருசா போகல. இப்ப நான் வசூல் ரிப்போர்ட் சொல்லும்போது ரெஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொன்னேன்ல, அதுல வசூல் அதிகமா வந்தாதான் நார்த் இந்தியால படம் நல்லா ஓடுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வசூல் என்ன சொன்னா 3.3 கோடி சொன்னேன். சோ அப்ப நார்த் இந்தியால படம் பெருசா போகல. கங்குவா கலெக்ஷனை ப்ரெடிக்ஷன் பண்ண சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. நான் நிறைய முறை சொன்ன மாதிரி இதுக்கான ப்ரீ பிசினஸ் ரிப்போர்ட் வரட்டும், நான் அப்புறம் டீடைல்டா சொல்றேன். இப்ப இந்தியன் 2க்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஃபர்ஸ்டே ஒரு 80 கோடிக்கு மேலேயாவது வரும் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா லியோ படத்தை விட அதிகப்படியான ஸ்கிரீன்ல படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால ஒரு 80 கோடியாவது வரும் நான் எதிர்பார்த்தேன். ஆனா வரல. அதே மாதிரி கங்குவாக்கு தப்பா போவேனா. ப்ரீ பிசினஸ் ரிப்போர்ட் வரட்டும், நான் அப்புறம் ப்ராப்பரா சொல்றேன். அயோத்தி பட டைரக்டரும் ஆர்யாவும் ஒரு படம் பண்ண போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி எந்த நியூஸும் வரல. சசிகுமார் கூட தான் ஒரு திரும்ப படம் பண்ண போறதா நியூஸ் வந்துச்சு. பாபநாசம் 2 வருமா? சதுரங்க வேட்டை 2 என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. 2 இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. ஏ சர்டிபிகேட்டுக்கும் யூஏ சர்டிபிகேட்டுக்கும் வயசு மட்டும்தான் வித்தியாசமா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வயசு மட்டும்தான் நினைக்கிறேன், வேற எதுவும் நான் கேள்விப்படல. சர்தார் 2க்கான ஸ்டார் கேஸ்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அதை அனௌன்ஸ் பண்ணல. நான் அனௌன்ஸ் பண்ண சொல்றேன். நஸ்லினோட அடுத்த படம் தமிழ்ல வருமா? அந்த படத்துக்கான பேர் என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பேரு ஐயம் காதலன். தமிழ்ல வரப்போறதா இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. நான் அனௌன்ஸ் பண்ண சொல்றேன். டாப் 10 இல்லனா டாப் 5 விஜய் சேதுபதி, சந்தானம், அசோக் செல்வன் அண்ட் ஹரிஷ் கல்யாணோட கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் ரிப்போர்ட் இல்ல. விஜய் சேதுபதிக்கு 1-2 மூவிஸ்க்கு தான் இருக்கு. டாப் 10 டாப் 5 போடுற அளவுக்குலாம் இல்ல. கங்குவா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் நிசாம்ல 60 கோடிக்கு வித்ததா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்ல அப்படி எந்த நியூஸும் வரல. தி விச்சரோட அடுத்த சீசன் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்தா ஒன்னும் அப்டேட் கிடைக்கல. ஆர்யாவோட அடுத்த படத்தை ஒருத்தர் கேட்டிருக்காரு. மிஸ்டர் எக்ஸ் சார்பாட்டா 2லாம் இருக்கு. இந்தியன் 2 பார்த்தேன். அதுல மிக்சி, கிரைண்டர், ஃபேன்லாம் ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி அனிமேஷன் இருக்கு. ஆனா டிவியை மட்டும் காட்டலையே, அது ஏன்னு கேட்டிருக்காரு. இதுக்கான பதில் உங்களுக்கே தெரியும். படத்துக்குள்ள ரெட் ஜெயண்ட் இருக்காங்க, அதான் காமிக்கல.
சூர்யா 43 டிராப்னு சொன்னீங்க, ஆனா இப்ப சர்ஃபிரா படத்துல சூர்யா கேமியா பண்ணிருக்காரு, அப்ப அது சூர்யா 43 ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் சொல்றதை அப்படியே கேட்டுட்டு புரிஞ்சுக்காம போறீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த பதில் பலமுறை நான் சொல்லிட்டேன், ஆனா கேள்வி மட்டும் டிஃபரெண்டா வருது. சூர்யா 43 இது கிடையாது. அனௌன்ஸ் பண்ண படம் தான் சூர்யா 43. இது ஒரு சின்ன கேமியோ. இது சூர்யா சைட்ல கணக்குல எடுக்கல. அமரன் படத்தோட கிளைமேக்ஸ்ல சிவகார்த்தி இறந்துருவாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிதான் நியூஸ் வருது, ஆனா கன்ஃபார்மா படம் வந்தாதான் தெரியும். இந்தியன் 2 ஃபிளாப் ஆனதுனால விடாமுயற்சி அண்ட் வேட்டையனோட ரிலீஸ் பாதிக்கப்படுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரே ப்ரொடக்ஷன் கம்பெனி தான், ஆனா அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. ரிலீஸ் எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அண்ட் இந்தியன் 2 இன்னும் ஃபிளாப் ஆகல. அது ஃபிளாப்பா இல்லையான்னு நாளைக்கு வசூலை பொறுத்து தான் இருக்கு. தமிழ் சினிமா 1000 கோடி வசூல் பண்ண இன்னும் ஒரு 4-5 வருஷம் ஆகுமா? அண்ட் எந்த படம் என்னோட கெஸ் படி 1000 கோடி வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பெரிய படங்களுக்கு நான் எதிர்பார்க்கறேன். இப்ப இந்தியன் 2 கூட எதிர்பார்த்தேன், ஆனா பண்ணாது போல. அடுத்து கங்குவா, கோட்டு, கூலிலாம் வரப்போகுது. இதெல்லாம் பண்ணும்னு எதிர்பார்க்கறேன், ஆனா அதுவும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தமிழ் சினிமா 1000 கோடி வசூல் பண்றதுக்கு 4-5 வருஷம் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல. நானும் உங்களை மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் 1000 கோடி எந்த படம் பண்ண போகுதுன்னு. தனுஷோட லைன் அப்ப ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்க. டாப் 5 கேர்ள் பிரேக்கப் மூவிஸை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு வினை தாண்டி வருவாயை மட்டும்தான் மைண்ட்ல வருது. இதுக்கான பதில் நேத்திக்கு நான் சொன்னேன், லியோ 2 வருமாங்கிறது. நேத்திக்கு வீடியோ பாருங்க. இன்னைக்கு சண்டே ஷோ கேம் உண்டு. நேத்திக்கே நான் வச்சிருக்கணும், ஆனா மறந்துட்டேன். அதுக்கு பதில் நாளைக்கு வச்சிருவோம். இப்போ என்னைக்கான ஃப்ரேம் இது எந்த படம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் கிடைச்சா சொல்றேன்.